சி.எஸ்.ஐ. பிஷப்பை கண்டித்து போராட்டம். மதுரை மாவட்டம் சி.எஸ்.ஐ. நாடார் உறவின்முறை சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட சில சொத்துக்கள் உள்ளன. மேலும் கிறிஸ்தவ சமுதாயத்தையும் ஜாதி மோதலை தூண்டும் விதமாகவும் இந்த சொத்துக்கள் அனைத்தும் சங்க உறுப்பினர்கள் மக்கள் அளித்த நன்கொடையில் கிரயம் பெற்றது. சிலர் இந்த சொத்துக்களை அபகரிக்க நினைத்து சி.எஸ்.ஐ.டி. ஏவிற்கு தான் செயலாளர் என்று சொல்லிக் கொண்டு பெர்னாண்டஸ் ரத்தினராஜா சத்தியசீலன் என்ற நபருடன் கூட்டு சதி செய்து அத்திகுளம் சி.எஸ்.ஐ. கிறிஸ்தவ சங்கம் சொத்தை திருமண மண்டபம் காலி இடத்தை சி.எஸ்.ஐ. அமைப்பின் போலி தலைவர் சத்தியசீலன் போன்ற மோசடி நபர்கள் மீது எழுதி வைத்துவிட்டார். இதற்காக விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் காவல் நிலையம் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே ஊர் மக்கள் சார்பாக பிரிதிவிராஜன் தலைமையில் மாநகர் காவல் ஆணையரிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. பிரின்சிபல் பிரபாகரன், அவர் சென்ட்ரல் செக்ரட்டரி பெர்னாண்டஸ் ரத்னராஜா. இவங்க 2 பேர் தூண்டுதலின் பேரில் எங்கள் சொத்தை எழுதினமில்ல அவதூறு செய்தியை பொழுதுனே பரப்புகிறாங்க. பேப்பரில் ரூபாயை கொடுக்காங்க, எல்லா இடத்துலையும் பணத்தை கொடுத்து போலீஸை நடவடிக்கை எடுக்கூடாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை அதிகமாக செஞ்சுட்டு வராங்க. இதை கண்டித்து தான் இப்போ மதுரை குரல் பத்திரிகைக்கும் கலெக்டர் ஆஃபீஸு நம்ம கமிஷனர் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம். எந்த சொத்தை அபகரித்தாங்க? சி.எஸ்.ஐ. கிறிஸ்தவடார் ஒரு முறைக்கு சொந்தமான கல்யாண மண்டபத்தையும் இடத்தையும் காலி இடம் இருக்குது, அதையும் சேர்த்து அபகரிச்சிட்டாங்க. வெறும் 5000 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாடகை கொடுறோம். வெளியேன்னா இன்றைக்கி 50,000 ரூபா கிடைக்கும். ஏழை எளியவங்களுக்காக கிராமத்தில் நாங்கள் உருவாக்குனது. இதை ஒரு மத சார்பற்ற அடிப்படையில் செயல்பட்டுக்கிட்டு ஜாதி அடிப்படையை தூண்டி விடுறாங்க. அதாவது கம்யூனிட்டி அங்கே பிரச்சனையே கிடையாது, இவங்க பெருசாக்குறாங்க. அதாவது எஸ்சிக்கும் நாடாருக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு இதை உருவாகிறதுக்கு தான் இந்த பேப்பரில் இப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்க. மாறி மாறி பொய்யான செய்தியில் 1% கூட உண்மை கிடையாது. இதை கண்டித்து தான் இப்போ கோர்ட்லேயும் கொடுத்துருக்கோம், இங்கேயும் கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம், கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் வக்கீல் சாரை வச்சு கொடுத்துருக்கோம். சொத்தோட மதிப்பு 2 கோடி ரூபா இருக்குது. நடவடிக்கை போலீஸில் கிட்டத்தட்ட 60 பேரை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. நாங்கள் கூப்பிட்டா நடவடிக்கை எடுக்கலை. மாற அவங்க ஒன்று கொடுத்தாங்கன்னா நம்மளை கூப்பிடுவாங்க. என் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போட்டாங்க இதே திருப்பரங்குன்றம் ஸ்டேஷனில். ஏன்னா 15 நாளில் கணிச மேலில் கழுத்து போட்டு வந்திருக்கேன். நியாயம் எங்கள் சைடு தான் இருக்குது, பத்திரம் எல்லாமே. அது அவங்க தூட்டம் கொடுக்காங்க, போடுறாங்க, சம்மந்தமே இல்லை. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறதா இருக்குது. 1995 ஒரு பத்திரம் வாங்குகிறோம், சி.எஸ்.ஐ. கிறிஸ்தவடார் பேரில் இருக்குது. 2001 ஒரு பத்திரம் வாங்குகிறோம், அது சி.எஸ்.ஐ. கிறிஸ்டியனாடார். இதை அபகரிக்கிறதுக்காக பிஷப் வர்றவன் பூரா அது கேட்க கொடுக்கலன்னு ஒன்று அங்கங்கே இப்படி தூண்டி விட வேண்டியது எல்லா வேலையும் செஞ்சு ஒரு 8 பேர் 350 குடும்பத்தில் வெறும் 8 பேரை வச்சு பத்திரம் பதிஞ்சிட்டாங்க. பத்திரம் ஆஃபீஸுக்கு ரூபாயை கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் கமிஷனர்ட்டையும் கலெக்டர்கிட்டையும் கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு கோர்ட்டையும் அணுகிட்டு இருக்கோம். அதை நடவடிக்கை எடுக்கன்னு சொல்கிறாங்க சார். நியாயம் கிடைக்கிறதுக்காக தொடர்ந்து முடிகிற வரை போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், வேறு வழி இல்லை.